திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 960, அதிகாரம் குடிமை. மகாபாரதத்தை எழுதிய வேத வியாசரின் தவப்புதல்வன் சுகமுனிவர். அவரை அனைவரும் சுகபிரம்ம மகரிஷி என்றுதான் அழைப்பர். ஒரு நாள் அவர் வியாசரிடம், தந்தையே, நான் பிரம்மஞானம் பெற ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு வியாசர், மகனே, மிதிலை மன்னர் ஜனகர் ஒருவரே உனக்கு பிரம்மஞானம் வழங்க தகுதி பெற்றவர் என்றார். அதன்படி சுகமுனிவர் மிதிலை நகரை அடைந்தார். அரண்மனை வாயிலில் இருந்த காவலனிடம், உங்கள் மன்னரிடம் சென்று சுகபிரம்ம மகரிஷி வந்திருப்பதாக சொல் என்றார். காவலன் மன்னரிடம் சென்று, தங்களை காண சுகபிரம்ம மகரிஷி வந்திருக்கிறார் என்று கூறினார். உடனே ஜனகர், அவருடன் வந்து இருப்பவர்களை விட்டுவிட்டு அவரை தனியே வரச் சொல் என்றார். அதற்கு காவலன், அரசே, அவர் தனியேதான் வந்திருக்கிறார் என்றார். அதற்கு ஜனகர், நான் கூறியதை அப்படியே அவரிடம் போய் சொல் என்றார். வெளியே வந்த காவலன் மகரிஷியிடம், சாமி, உங்களுடன் வந்திருப்பவர்களை விட்டுவிட்டு தங்களை மட்டும் மறுபடி மன்னர் கூறினார் என்றார். இதனை கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்த மகரிஷி, தமது பெயருக்கு பின்னே சுகபிரம்ம மகரிஷி என்று குறிப்பிட்டதைத்தான் அரசர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்பதை புரிந்து கொண்டார். உடனே அவர், சுகபிரம்மம் வந்திருப்பதாக அரசரிடம் கூறு என்றார். அவ்வாறே காவலன் உள்ளே சென்று கூறினான். அதற்கு அரசர், தனியேதான் அவரை வரச் சொன்னேன், இப்பொழுதும் துணைக்கு ஒருவரை அழைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவரையும் விட்டுவிட்டு வரச் சொல் என்றார். காவலன் சென்று அதே போன்று கூறினான். அதையும் புரிந்து கொண்ட மகரிஷி, உங்கள் மன்னரிடம் சுகர் வந்திருக்கிறேன் என்று கூறு என்றார். காவலன் உள்ளே சென்று அதேபோல் கூறினான். உடனே ஜனகர், சுகபிரம்ம ரிஷியை அழைத்து வாருங்கள் என்றார். ஒருவருக்கு நன்மை வேண்டுமானால் நானும் உடையவராக இருக்க வேண்டும், நற்குடும்பத்தவர் என்ற பெயர் வேண்டுமானால் எல்லோரிடத்தும் பணிவு வேண்டும் என்பதை, நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பணிவின்மை தாழ்வு, பணிவே வாழ்வின் உயர்வு.